பிஜேபின்னா 3வது இடம் நீங்க சொல்லுவீங்கல்ல, 2வது இடம் வந்திருக்கானே. அதிமுக பல இடத்துல 3வது இடம் 4வது இடத்துக்கு போயிருச்சே. அதிமுகவுக்கு நிறைய டெபாசிட் இழப்பு இருக்கு. பிரதான எதிர்கட்சி டெபாசிட் இழக்கலாமாங்க? திமுக தோக்கலாம், டெபாசிட் இழக்கலாமா? இல்ல, செந்தில் பாலாஜியை பொறுத்த மட்டும் அவருக்கு பெயில் கிடைக்காது என்பது திட்ட தெளிவாக தெரிஞ்ச விஷயம். பல காரணம். ஒரு பிரதான காரணமா ஒன்று சொல்றேன். 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு கண்டக்டர் வேலை, டிரைவர் வேலை, ஒர்க் ஷாப்ல அசிஸ்டன்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி. இல்ல, இந்த ஓராண்டு ஆகியும் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பியை இன்னும் கைது செய்யப்படலை இல்லையா? ஆமாங்க, அவர் இன்னும் வெளியே தான் இருக்காரு. அவர் கைது செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா? அவர் சரணடைய சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். அதெல்லாம் பேசணும்லங்க. ஸ்டாலின் என்ன பண்றாரு? எப்ப அங்க வா, உன் தம்பி என்ன போய் முதல்ல சரணடைய சொல்லு. அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால 50 வருஷம் ஆனாலும் பெயில் கிடைக்காது. இல்ல, விஜய் ஒரு அரசியல் தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது. அவர் வெறும் சினிமா கூத்தாடி, ரசிகர் மன்றம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அவரோட சீமான் கூட்டணி வைக்கிறதா சொல்றார். சீமான் நான் தான் முதலமைச்சர். சீமானோ விஜயோ பிஜேபிக்கு ஒரு நாளும் கிட்ட வர முடியாது, நிலையில கூட நெருங்க முடியாது. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் BSNL தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் நிறுவன தலைவருமான திரு இளங்கோ பிச்சாண்டி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழகத்தில் உடனடியாக அடுத்த கட்டமாக இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி தொகுதிக்கு நடைபெறுது. திமுகவும் அங்கே வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. பாஜக கூட்டணி சார்பாக பாமக வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த இடைத்தேர்தலை நீங்க? இந்த இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் எதிர்கட்சிகளுக்கு தங்களுடைய பலத்தை நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. திமுகவை மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்று திரண்டா முறியடிக்க முடியும். ஒன்று திரளலைன்னா திமுக தான் ஜெயிக்கும். இதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். இப்போ இதில் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அவங்க சமுதாய வாக்குகள் அங்கே அதிகம். அந்த சமுதாய வாக்குகள் அப்படியே விழுந்தா அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் அதில் ஒரு பகுதியை அதிமுக பிச்சுக்கிட்டு போகுத. 1 இயர் இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்று சொல்லும்போது ஒரு செக்ஷன் இன்னும் அவங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஜெயிக்க முடியும். ஆனா அது ராமதாஸ் அவர்கள் எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு போதுமானது கிடையாது அப்படின்னு அவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. அப்படித்தான் அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஓகே, இது போகாதுன்னா எவ்வளவு கேட்கிறார்? 100% அவருக்கு கொடுத்துட்டு மற்றவெல்லாம் பிச்சை எடுக்கணுங்கிறாரா? சும்மா இதெல்லாம் ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசப்படுகின்ற பேச்சு. எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கிறதுக்கான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? பாஜகவும் தனியா கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதிமுகவும் அவங்க தனியா தேர்தலை சந்திக்கிறோம்ன்றாங்க. யாரு இந்த கூட்டணி பலவீனமாகறதுக்கு காரணம்? இல்ல, கூட்டணி பலவீனம்னு சொன்னா பாஜகவை பொறுத்த மட்டில் அது பலம் பொருந்திய கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்துல. ஆமா, தமிழ்நாட்டில் 11% வாக்கு எடுத்திருக்கான் கட்சிக்கு மட்டும். கூட்டணியை சேர்க்கல. நான் 11% ரெட்டை இலக்கம். ஓகே, விஜயகாந்துக்கு எப்படி செல்வாக்கு வந்துச்சு? ஒரு தேர்தலில் 10% எடுத்தார் ரெட்டை இலக்கம். எனவே ரெட்டை இலக்கத்தில் நீங்க வாக்கு எடுத்தா தான் உங்களை பொருட்படுத்துவாங்க. 12 தொகுதியில 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. ஆமா, எனவே பிஜேபி 11% என்பது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பிஜேபின்னா 3வது இடம் நீங்க சொல்லுவீங்கல்ல, 2வது இடம் வந்திருக்கானே. அதிமுக பல இடத்துல 3வது இடம் 4வது இடத்துக்கு போயிருச்சே. அதிமுகவுக்கு நிறைய டெபாசிட் இழப்பு இருக்கு. பிரதான எதிர்கட்சி டெபாசிட் இழக்கலாமாங்க? திமுக தோக்கலாம், டெபாசிட் இழக்கலாமா? அதிமுக கிட்டத்தட்ட 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கிற போது எதிர்கட்சிகள்ல அதிமுகவை பொறுத்த மட்டும் அவர்கள் பலவீனத்தை அரவணைத்துக் கொள்கிறார்கள். பிஜேபியை பொறுத்த மட்டும் அவர்கள் பலம் பொருந்திய கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறார்.
இப்போ 2 கட்சிக்கும் கூட்டணி உண்டா இல்லையா? எடப்பாடி மிக தெளிவா சொல்லிட்டார், 2026 கிடையாதுங்கிற. கிடையாது. என்ன நோக்கத்தில் இருக்காரு ஐயா எடப்பாடி? அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இஸ்லாமிய வாக்குகள் நமக்கு கிடைக்காம போய்விடும். இப்பவும் கிடைக்கல. இஸ்லாமிய வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு தான் போச்சு. இவர் போய் SDP கட்சி, பயங்கரவாத சார்புடைய கட்சி, அதோட கூட்டணி எல்லாம் வச்சாரு. எந்த ஓட்டும் விழலையே. தென் மாவட்டங்களில் பாருங்க, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இங்கெல்லாம் இஸ்லாமிய நண்பர்கள் வாக்குகள் அதிகம். இப்போ மேலப்பாளையம்லாம் எடுத்துக்கோங்க, பாளையங்கோட்டை, மேலப்பாளையம், அப்படி இருந்தும் அங்கே என்னாச்சு? ஜெயிக்க முடியலையே, டெபாசிட் போச்சே. எனவே சிறுபான்மை வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு வரவே இல்லை. இருந்தாலும் அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுவோம் சொல்லிட்டு எங்களுக்கு பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. அண்ணாமலை இதை வரவேற்கிறார். ஐயா 2019 தேர்தலையும் அதிமுக வந்து படுதோல்வியை சந்திக்கிறாங்க. அடுத்தடுத்த தேர்தலில் வந்து அவங்களுக்கு தோல்வி மயமாவே தான் இருக்கு. இந்த நேரத்தில் OPS அவர்களை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த இடைத்தேர்தலையாச்சும் நம்ம ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்ட்டு OPS வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. எடப்பாடி அதை நிராகரிச்சிருக்காரு. என்ன காரணத்துக்காக எடப்பாடி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒற்றை தலைமைக்கு கொண்டு வந்தாரு யாரு? எடப்பாடி. மீண்டும் அவரை சேர்த்துக்கிட்டு இரட்டை தலைமைக்கு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு நாள் OPS சேர்க்க மாட்டார். கஷ்டப்பட்டு விரட்டி விட்டது, திரும்ப கூட்டு கொண்டு வீட்டை விட்டு விரட்டியாச்சு. திரும்ப நடு வீட்டுல வந்து ஏன் உட்கார வைக்கணும்? இல்ல, கட்சி நலன் நம்ம அந்த இடத்துல முக்கியமான. கட்சி நலன்லாம் முக்கியம் இல்லைங்க. நான் கட்சி தலைவரா இருக்கேன், என்னுடைய நலன் தான் முக்கியம். என்ன நலன் அவருக்கு இருக்க போகுது? அவர் தலைமைக்கு சவால் இல்லை. ஓகே, வேற யாராவது இன்னைக்கு அவருடைய தலைமையை சேலஞ்சு பண்றாங்களா? இல்ல. ஸ்டாலினுக்கு எந்த சேலஞ்சும் கிடையாது, இவருக்கு எந்த சேலஞ்சும் கிடையாது. இதை அவர் மெயின்டைன் பண்ண விரும்புறாரு. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவர் மேல வந்து வழக்கு இருக்கு, அதுக்காக தான் வந்து ஸ்டாலின் சொல்றதை எடப்பாடி அவர்கள் கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்களே, அது உண்மையா? இல்ல, அது உண்மைதான். அவர் மீது கொடநாடு கொலை வழக்கு, 1008 கொள்ளை வழக்கு, அவருடைய சொந்தக்காரங்க மேல உள்ள மிக மோசமான வழக்குகள் இதெல்லாம் இருக்கு. இதுல அவர் கைதாகக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? ஸ்டாலினோடு ஒரு ரகசிய உறவு பேணுறார். அந்த ரகசிய உறவை பேணுவதால் கட்சி நலனை அவர் பார்க்க முடியாது. ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக, சரியான எதிர்க்கட்சியாக அவர் செயல்படவே இல்லையே. ஏன் அண்ணாமலைக்கு இவ்வளவு ஓட்டு உள்ளது? ஆனா திமுகவுக்கு எதிர்க்கட்சி யாரு? அண்ணாமலை தான். ஆனா இந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு வாய் பேசினாரு. 40 தோத்துருக்காங்கிறாங்கல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுக்கு முன்னால எவ்வளவு சீட்டுங்க இருந்துச்சு? அது புதுசா தமிழ்நாட்டில் தோண்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. திமுக, அண்ணா திமுக வந்து ஆலமரம். அதோட பிஜேபி ஒப்பிடலாமா? திமுகவினர் அதை வந்து ஆடு வெட்டி கொண்டாடினதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அது அவங்களுடைய கலாச்சாரம், நாகரிகம், அது அப்படித்தான் இருக்கும். நீங்க அவங்ககிட்ட ஏன் பண்பை எதிர்பார்க்குறீங்க? அவங்கள்ட்ட பண்பு, சாக்கடையில் உள்ள பன்றி சாக்கடையில் தான் போறணும். ஐயோ நீங்க சொல்லி நீங்க வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? எனவே ஆட்டை வெட்டுவான், போட்டோ எடுப்பான், அண்ணாமலை ஒளிகம்மா, இதான் அவன் தரம். இல்ல, அதுக்கு கனிமொழி அவர்கள் ஒரு ரியாக்ட் கொடுக்குறாங்க. ஆட்டை வெட்டினா பிரியாணி போடலாம், மனுஷனை வெட்டி என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரி. இதான் அவன் தான் அந்த அம்மாவுடைய தரம். அதாவது பாலியல் ஒழுக்கமற்ற பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள்ட்ட பண்பாடு இருக்காது. ஏன்னா அதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. இவங்க இப்படித்தான் பேச முடியும். அவங்க எப்படி கண்ணியமா பேசுவாங்க? ஆட்டை வெட்டினா பிரியாணி போடலாம், மனுஷனை வெட்டினா என்ன பண்ண முடியும் என்று கேட்பது தான் நாகரிகம்னு சொன்னா அதை நாம் என்ன சொல்ல? ஒடிசால பாஜக பெரும்பான்மையோடு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. முதலமைச்சராக வந்து ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நாடாளுமன்றத்துக்கான சபாநாயகர் யார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துட்டு இருக்கு. யாரை நியமிக்கிறதா வந்து பாஜக முடிவு பண்ணியிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? அது சம்பந்தமான ஹேஷியங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு உத்தரவாதமா சொல்லக்கூடிய அளவுக்கு தகவல் வரல. ஆனா ஒரு விஷயத்தை பார்க்கணும். நவீன் பட்நாயக்கை பொறுத்த மட்டும் அவர் லஞ்ச லாவண்யத்துக்கு அப்பால் பட்டவர். ஆமா, அவர் தன்னுடைய ஊழலற்ற நிர்வாகத்தை தான் கொடுத்தார். 25 ஆண்டு கால ஆட்சி இருந்தாலும் ஏன் தோத்தாரு? யோசிச்சு பார்க்கணும்.
அப்போ பிஜேபி என்ன பண்ணுச்சுதுன்னா, முதல் முறையாக பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு ஜனாதிபதி ஆகிட்டாங்க. அதே ஜனாதிபதி ஆக்கினத்துக்கு நவீன் பட்நாயக் அவர்களும் ஆதரவு கொடுத்திருந்தார். இருந்தாலும் நான் பழங்குடியை கொண்டு வந்தா தானே நீங்க ஆதரவு கொடுக்க முடியும். ஆக்சுவலா PA சங்மா உங்களுக்கு தெரியுமா? பார்லிமெண்ட் ஸ்பீக்கரா இருந்தவர், பழங்குடி இனத்தை சேர்ந்தவர், வடகிழக்கு மாநிலம். அவரு நாங்க ஜனாதிபதி பதவி எங்களுக்கு வேணும்னாரு. பிஜேபி அவரை ஆதரிச்சான். காங்கிரஸ் என்ன பண்ணா, கம்யூனிஸ்ட் என்ன பண்ணா, திமுக என்ன பண்ணா, பிரணாப் முகர்ஜி என்கிற பார்ப்பனரை அங்க நிப்பாட்டி PA சங்மாவை தோக்கடிச்சாங்க. பழங்குடியை ஜனாதிபதியாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்த போது பிஜேபி ஆதரிச்சது, காங்கிரஸ் எதிர்த்தது. எனவே திரும்ப இன்னொரு வாய்ப்பு வரும்போது திரௌபதி முர்மு பழங்குடி அந்த அம்மையாரை ஜனாதிபதி ஆக்கிட்டான் பிஜேபிக்காரன். அதனால இன்னைக்கு ஒரிசா கைக்கு வந்தது. விளையாட்டா பார்க்க முடியாது. இதெல்லாம் நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை, பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண்மணியை இந்தியாவின் ஜனாதிபதி ஆக்கியிருக்கான் பிஜேபிக்காரன். குத்து தாமரையில அவ்வளவு பேரும் குத்துனான். நீ ஆட்சியை பிடிச்சிட்டானே. அடுத்து இப்ப அங்க முதலமைச்சர் வேணும். ஒடிசாவுக்கு ஒரு முதலமைச்சர். அது யாரை எடுத்திருக்கான்னு சொன்னா, அவர் பேர் என்னங்க, டக்குனு வாயில நுழையல. அந்த முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். ஜனாதிபதியா பழங்குடி, முதலமைச்சரா பழங்குடி. எந்த கட்சியில செய்வான், எந்த கட்சியில செஞ்சிருக்கான். ஆனா இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவம். பழங்குடியை பற்றி பேசும்போது இஸ்லாமியர்கள் எதுக்கு? இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஏற்கனவே ஆண்டவங்க, 10 நூற்றாண்டு காலம் ஆண்டவங்க. ரூரல்ஸ், அவங்களுக்கு ஒன்றும் சிக்கல் கிடையாது. பழங்குடின்னா அவன் சோத்துக்கு வழி இல்லாதவன், வாழ வழி இல்லாதவன், படிப்பு இல்லாதவன், அவனை தூக்கி விடணும். அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த முதலமைச்சர் பழங்குடி இனத்தை சேர்ந்த முதலமைச்சர் இன்னைக்கு பதவி ஏத்தாச்சு. அப்போ மீண்டும் 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 மார்ஜினலைஸ்ட். அந்த பதவியேற்பு விழாவுக்கும் நவீன் பட்நாயக் அவர்கள் கலந்து கொள்றாரு. அந்த அரசியல் மாண்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் நவீன் பட்நாயக் அவங்க தந்தையாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் சிறந்த ஒரு பண்புள்ளவர். தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு அப்படி தெரியும். தமிழ்நாட்டில் கேவலத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ணாமலையை ஆட்டை ஒட்டினா பிரியாணி, அண்ணாமலையை ஒட்டினா என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு அசிங்கம் பிடித்த, அருவருக்கத்தக்க, இழிந்த. இல்ல, நம்ம ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகும்போது நம்ம ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட வரலாறு எல்லாம் இருக்குல்ல. ஏங்க, ஸ்டாலின் அன்னைக்கு தேவை கலந்திருப்பார். நீங்க ஸ்டாலின் நவீன் பட்நாயக் கூட ஒப்பிடுவது அப்படின்னு சொன்னா, சூரியனையும் இங்க ஒரு மின்மினி பூச்சியும் ஒப்பிடுற மாதிரி ஆகும். கருணாநிதிக்கா சில விஷயங்கள்ல சில பண்பு உண்டு. ஸ்டாலின் அந்த இதுக்கெல்லாம் வரவே மாட்டார். எனவே இன்னைக்கு பழங்குடி இனத்துக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பு எந்த கட்சியிலேயாவது கொடுத்திருக்கானா சொல்லுங்க? தமிழ்நாட்டில் உண்டா? கிடையாது. வேற எந்த மாநிலத்திலே உண்டா? எனவே நாடு முழுக்க உள்ள கோடானு கோடி பழங்குடி மக்கள் எவ்வளவு இருக்காங்க நாட்டில்? இந்திய ஜனத்தொகை 140 கோடி, பழங்குடி பாப்புலேஷன் 7.5, 7.5%. அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் அத்தனை பேரும் பிஜேபியை ஆதரிக்கிறான். இதுதான் மார்ஜினலைஸ்ட் செக்ஷனை நீங்க எம்பவர்மெண்ட் கொடுக்கிறது. விளிம்பு நிலை மக்கள், ஆதரவற்றவர்கள், அவர்களுக்கு நீங்க அரசியல் அதிகாரத்தை கொடுக்குறீங்க. அதான் இன்னைக்கு தேவை. டாக்டர் அம்பேத்கர் அதான் சொன்னார், அதிகாரம், அரசியல் அதிகாரம் வேணும். அதை தவிர எதனாலையும் எந்த பயனும் கிடையாதுங்க. நீ முதலமைச்சர் ஆகிட்டாருல பழங்குடி, அப்போ அரசியல் அதிகாரம் வந்துருச்சா இல்லையா? ஏன்னா அதற்காக நான் பிஜேபியை பாராட்டுறேன். அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்து இன்றோட ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கு. சமூக வலைத்தளங்களிலும் ஒரு தரப்பினர் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? விரைவில் அவருக்கு
பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஓராண்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, செந்தில் பாலாஜியை பொறுத்த மட்டும் அவருக்கு பெயில் கிடைக்காது என்பது திட்ட தெளிவாக தெரிஞ்ச விஷயம். பல காரணம், ஒரு பிரதான காரணமா ஒன்று சொல்றேன். 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு கண்டக்டர் வேலை, டிரைவர் வேலை, ஒர்க் ஷாப்ல அசிஸ்டன்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி சில பேருக்கு வேலை கொடுத்தான், சில பேருக்கு வேலை கொடுக்கல. பணத்தை திருப்பி கேட்டான், கொடுக்க முடியாதுன்னா அவன் கோர்ட்ல கேஸை போட்டான். கேஸ் போட்ட உடனே என்ன ஆகி போச்சு, கடைசியில் செந்தில் பாலாஜி சரண்டர் ஆகி எல்லாத்தையும் பணத்தை திருப்பி கொடுத்து கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் போடுறார், பிரமாண வாக்குமூலம். என்ன, ஐயா நான் லஞ்சம் வாங்கினது உண்மை, வேலை கொடுக்க முடியல, அதனால அவங்க கேஸை போட்டாங்க, இப்போ பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன், நாங்க ராசி ஆயிட்டோம், எனவே கேஸை முடிச்சு வைங்க. இது ஒப்புதல் வாக்குமூலம். நான் லஞ்சம் வாங்கினேன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவனுக்கு எவன் பெயில் கொடுப்பான்? பெயில் என்பது என்னங்க, குற்றவாளியா நிரபராதியா நமக்கு தெரியாது, வழக்கு விசாரணையில தான் தெரியும். இங்க எல்லாம் ஹைகோர்ட்ல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், எனவே கிடைக்காது. அவருடைய அராஜக போக்கு. போன ஜூன் 14 என்ன எல்லாம் அராஜகம் பண்ணாரு, இன்னைக்கு என்னாச்சு, 1 வருஷம் ஆச்சு, வெளியே வர முடியல. ஒண்ணு அவருக்கு யார் பெயில் கொடுக்கணும்? முதன்மை அமர்வு நீதிமன்றம், அவங்க கொடுக்கல. அடுத்து ஹைகோர்ட்டு, அவங்க கொடுக்கல. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு, அவரும் கொடுக்கல. நீதிமன்றம் முடிவு பண்ணக்கூடிய விஷயத்த நாம இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? உண்மையிலேயே அவர் பெயிலுக்கு தகுதி உள்ளவர், நிரபராதின்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்துப்பானா இல்லையா? இல்ல, இந்த ஓராண்டு ஆகியும் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பியை இன்னும் கைது செய்யப்படலை இல்லையா? ஆமாங்க, அவர் இன்னும் வெளியே தான் இருக்காரு. அவர் கைது செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா? அவர் சரணடைய சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். அதையெல்லாம் பேசணும்லங்க. ஸ்டாலின் என்ன பண்றாரு, எப்ப அங்க வா, உன் தம்பி என்ன போய் முதல்ல சரணடைய சொல்லு, அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால 50 வருஷம் ஆனாலும் பெயில் கிடைக்காது. அடுத்து நீட் தேர்வு நடந்து முடிஞ்ச நீட் தேர்வு மிகப்பெரிய அளவுல குளறுபடி நடந்திருக்கிறதாவும், முன்னாடியே அதற்கான கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆயிட்டதாகவும் சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று வெளியா இருக்கு. நீதிமன்றமும் இதற்கான தீர்ப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த இது அப்பட்டமான பொய். எந்த இடத்துலையும் இந்தியாவில் உள்ள நீட் தேர்வு மையம் என்று அறிவிக்கப்பட்ட மையங்கள்ல எந்த இடத்துலையும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகல. லீக் ஆனதா எந்த ஆங்கில புத்தகையிலையும் செய்தி வரல. நீட் எக்ஸாம் எப்ப நடந்தது? நீங்க இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் லீக்னு சொல்றீங்களே, அப்போ அன்னைக்கு லீக் ஆகலையா? ஆகல. எல்லாம் அப்பட்டமான பொய்ங்க. குறிப்பா மோடி ஆட்சிக்கு வந்துட்டாரு 3வது முறை. ஏன்னா ஏதாவது நம்மால இயன்ற கெடுதல்களை பண்ணிக்கிட்டு இருக்கணும். போடியா கொஸ்டின் பேப்பர் அவுட். எங்கடா அவுட் ஆச்சுது? இதுல என்னென்ன கொஸ்டின் அவுட் ஆச்சுது? பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பாட்டனி, சுவாலஜியா? சொல்லுங்க, எந்த சென்டர்ல எத்தனை கொஸ்டின் அவுட் ஆச்சுது? எங்கும் அவுட் ஆகல. கொஸ்டின் பேப்பர் லீக் என்பது அப்பட்டமான பொய். ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு, நம்ம படிச்ச படிப்பை யாரும் திருட முடியாது, ஆனா நீட் எக்ஸாம் மூலமா அதை இப்போ பாஜக நிகழ்த்தி காட்டியிருக்காங்கிறாரு. நீட் எக்ஸாம் மூலமா எதை யாரு திருட முடியும் சொல்லுங்க? அப்பட்டமான பொய்ல. நீட் ஒரு பரீட்சைங்க, உங்களுடைய திறமையை அது வெளிக்கொண்டு வருது. இதுல எப்படி திருடு வருது? லஞ்ச லாவண்யம், ஊழல், இப்படி திருடி சாப்பிட்டு பழக்கிட்டோம்னா நமக்கு தொட்டதெல்லாம் அப்படிதான் தெரியும். அதுல நம்ம ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. 2வது 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. இதான் பிரச்சனைக்கு காரணம். ஏன் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க? கொஸ்டின் பேப்பர் சர்வ் பண்ணும்போது 5 நிமிஷம் லேட் ஆகி போச்சு இந்த பையன்களுக்கெல்லாம். அப்ப அவங்க எக்ஸ்ட்ரா டைம் கேட்டான், அதை கொடுக்கல. அவன் என்ன பண்ணிட்டான், கோர்ட்ல கேஸ போட்டான். ஏன் எனக்கு எக்ஸ்ட்ரா டைமும் கொடுக்கல, 5 நிமிஷம் எனக்கு டைம் லாஸ் இருக்கு, அது நீங்க சிசிடிவில பாத்துக்கோங்க,
அந்த டைம் எனக்கு கிடைச்சிருந்தா நான் இன்னும் 5 மார்க் எடுத்திருப்பேன். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க், அங்க 45 45 45 45 கேஸ் போட்டதில்ல. கோர்ட் என்ன பண்ணிட்டான், கிரேஸ் மார்க் குடியான்ட்டான். எனவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிரேஸ் மார்க்கை கொடுத்துட்டான். நீங்க அதை எடுத்து நீங்க போராட்டம் பண்றீங்க, பண்ணுங்க, தப்பு இல்லை. இப்ப அந்த 1563 பேருக்கும் கொடுத்த கிரேஸ் மார்க்கை வாபஸ் வாங்கியாச்சு. ஒரு ரீ எக்ஸாம் நடக்குது, நீங்க விரும்பினா எழுதலாம், இல்லை பழைய மார்க்ல கண்டினியூ பண்ணலாம். அவ்வளவுதான். இதுல என்ன, இது சிம்பிள் மேட்டர். நீங்க இன்விஜிலேட்டர் போடும்போது கரெக்டா டைம் லாஸ் இல்லாம கொடுக்கணுமா இல்லையா? 10 மணிக்கு எக்ஸாம்னு சொன்னா 9:30 மணிக்கு எல்லாம் கண்ணா இருக்கணும்ல. ஏன் நீங்க இல்ல? அதெல்லாம் யார் பண்ற வேலை? அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. எல்லாமே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேல பழிய போட முடியாது. இப்ப நான் தான் வாத்தியார், நான் பிசிக்ஸ் வாத்தியார், நான் என்ன இன்விஜிலேட்டரா போட்டிருக்காங்க, நான் இஷ்டத்துக்கு போய் எங்க 5 நிமிஷம் லேட்டா கொடுத்தா என்ன இல்லை? அப்போ கடைசியில் 5 நிமிஷமாவது கொடுக்கணும், அதுவும் செய்யலை. அப்போ அவங்களுக்குலாம் தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். கொடுத்தா அங்கே மேலே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கெட்ட பேர் வராங்க. மற்றபடி நீட்ல எல்லாம் ஒன்றும் இல்லை. தனியார் சுயநிதி கல்லூரிகளுடைய எச்சில் காசை வாங்கினவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்னுடைய இறுதியான கேள்வி, இன்னும் 2 ஆண்டுகளே இருக்கு தமிழகத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு. இந்த 2 ஆண்டுகளில் பாஜகவின் வளர்ச்சி எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் விஜய் அவர்களும் அரசியல் கட்சியை தொடங்குறதுக்காக இருக்காரு, சீமான் அவர்களையும் மாநில கட்சியா தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, விஜய் ஒரு அரசியல் தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது. அவர் வெறும் சினிமா கூத்தாடி, ரசிகர் மன்றம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அவரோட சீமான் கூட்டணி வைக்கிறதா சொல்றார். சீமான் நான் தான் முதலமைச்சர், முதலமைச்சருக்கு என்ன சும்மா சொல்லிக்கிறது. விஜயனுடைய ரசிகர்கள் என்ன சொல்லுவான், நீங்க தான் முதலமைச்சர், விஜய் தான் முதலமைச்சர்மா. ரெண்டும் வெட்டிட்டு கிடப்பான் ரோட்ல. எனவே விஜய்க்கும் பிஜேபி என்பது ஒரு பிரம்மாண்டமான கட்சி, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி. அதையும் விஜயும் நம்ம ஒரு நாளும் ஒப்பிட முடியாது. சீமானை பொறுத்த மட்டும் அவர் வெளிநாடுகள்ல இருந்து அவருக்கு வரக்கூடிய பணத்தை அனுசரித்து எல்லா இதுலையும் போட்டுக்கிட்டே இருப்பார். ஜெயிப்பது நோக்கம் கிடையாது. நான் 234 தொகுதியிலையும் போட்டேன், இவ்வளவு ஓட்டு வாங்கினேன், அவ்வளவுதான், எனக்கு இன்னும் பணம் கொடுங்க. சீமானோ விஜயோ பிஜேபிக்கு ஒரு நாளும் கிட்ட வர முடியாது, நிழல கூட நெருங்க முடியாது. பிஜேபிக்கும் யாருக்கும் போட்டின்னு சொன்னா அதிமுகவுக்கும் போட்டி வரும். அதான் அதிமுகவை பிஜேபி முறியடிக்கும். திமுக நம்பர் 1 கட்சி, அதை யாராலும் மாற்ற முடியாது கொஞ்ச காலத்துக்கு. நம்பர் 2 யாரு? இல்ல, அவங்க கூட்டணியில இருக்கிறதுனாலதான் நம்ம நம்பர் 1 கட்சி நம்ம எடுத்துக்கோங்க. எப்படி பார்த்தாலும் அந்த கூட்டணியை உங்களால உடைக்க முடியுமா? ஓகே, எல்லாம் காசு கொடுத்து வச்சிருக்காங்கல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 25 கோடி கொடுக்கலையா? இப்பெல்லாம் 50 கோடி வாங்கியிருப்பான். அவன் முத்தரசனை கேளுங்க எவ்வளவு வாங்கினாருன்னு, 50 கோடி வாங்கியிருப்பாரு. அவன் எப்படி வெளியே போவான் திமுக விட்டு? ஸ்டாலின் எல்லாத்தையும் காசு கொடுத்து வச்சிருக்காரு, அங்கதான் இருப்பான். ஏன்னா அவன் முதல் இடத்துல தான் இருப்பான். 2வது இடம் யாருக்கு? ஏற்கனவே 2வது இடம் அசைக்க முடியாதபடி அன்ஷேக்கபிள் அதிமுக இருந்தான். இப்ப அது போயிடுச்சு. 4வது இடம் வந்துட்டான். நாம் தமிழரோட கேவலமாய் போச்சு. இப்போ பிஜேபி அதிமுகவினுடைய அந்த 2வது இடத்தை அது அபகரித்து கொள்ளும். ஸோ அந்த அளவுக்கு குரோத் இருக்கு. 11% வாக்கு என்பது மேலும் அதிகரிக்கும். 20% இலக்கு வச்சிருக்காரு, அதை அடையலாம். அல்ல 18% உறுதி.